ஒன்று வேணா சொல்லலாங்க, எங்களுக்கு வாங்கிறதுக்கான ரூட் எப்படின்னு தெரியல. அதான் வாங்க தெரியாமல்ல, வாங்குறது எப்படின்னு தெரியல. ஆனால் இவங்களுக்கு எப்படி வாங்குறது எப்படின்னு தெரியும். சைலண்டாக வாங்குறது எப்படி, சத்தம் இல்லாமல் வாங்குறது எப்படி, வெளியே தெரியாமல் வாங்குறது எப்படி. இது வித்தைங்க, பழந்துன்னு கொட்டை போட்டவங்க. ஒருவேளை எனக்கு தெரிஞ்சு இந்த கும்பலுக்கு வாங்குறது எப்படின்னு தெரியல. எப்படி வாங்குறதுன்னு தெரியல, எவ்வளவு வாங்குறதுன்னு தெரியல. எப்படி வாங்குறதுன்னு தெரியும் எல்லாருக்கும், எவ்வளவு வாங்குறது, இந்த இதுக்கு எவ்வளவு வாங்குறது தெரியல. இவங்களுக்கு எவ்வளவு வாங்குறது, எப்படி வாங்குறது, யார்கிட்ட வாங்குறது, சத்தம் இல்லாமல் எப்படி வாங்குறது தெரியும். சார் நீங்கெல்லாம் இவங்க கொஞ்சம் கற்றுக் கொடுங்க சார். கற்றுக் கொடுத்து நீங்கள் எப்படி வாங்குறது, யார்கிட்ட வாங்குறது அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்கெல்லாம் வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி இப்போ இவங்க சேர்த்துருக்காங்களா அப்படின்னு கேள்வி வருது. இது கூட ஒரு பேர் வைக்கணும், ஏன்னா தேசிய அளவில் கால் பதிக்க இருப்பதனால, ஏன்னா கேரளாவில் கூட தொடங்குறாங்க. அதனால இதுக்கு ஒரு புதிய பேர் வைக்கணும், தாவேக்காவுக்கோ இல்லை தாவேக்கா கூட்டணிக்கோ அப்படிங்கிற தீவிரமான ஆலோசனையில் விஜய் அவர்கள் இருப்பதா சொன்னாங்க. இதுக்கு தீவிர ஆலோசனை. அதிமுக பாதி பேரை சேர்த்துட்டீங்க, இங்கே ஏற்கனவே நீங்கள் டிவிக்கேன்னு வச்சிருக்கீங்க, அவங்க ஏற்கனவே ஏடிஎம்கே, அப்படி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அண்ணா திராவிட தமிழக வெற்றி கழகம் ஏடிடிவிகேன்னு வைக்கலாம். இல்லைங்க ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னா ஏடிவிகே அண்ணா திராவிட வெற்றி கழகம், அண்ணா திராவிட வெற்றி கழகம். ஏன்னா யாரும் கேட்க போறது இல்லை. அண்ணா திராவிடம்னா பக்கத்தில் ஆந்திராவில், கர்நாடகாவில், கேரளாவில் எல்லா பக்கமும் கால் வைக்கலாம். இந்தியா முழுக்க வைக்கணும் அப்படின்னா கூட அவங்க வச்ச மாதிரி ஆயியை சேர்த்துக்கோங்க. ஆயை சேர்த்துக்கிட்டு ஏடிவிகே அண்ணா அனைத்து இந்திய அண்ணா வெற்றி கழகம் முடிஞ்சு போச்சு. ஒரு பொய்ய தொடர்ச்சியா சொல்லும் பொழுது அது உண்மையோ அப்படின்னு நம்பப்படும் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. ஆதவர்ஜனாவுடைய கருத்து அந்த மாதிரி கருத்து தான். ஒரு அமைச்சர், நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தர் குறைந்தபட்ச கிரெடிபிலிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, இதுவரைக்கும் ஏத்துக்கல. விஜய் அவர்களும் அந்த கிரெடிபிலிட்டியை எடுத்துக்கல. ஏன்னா 41 பேர் மரணத்திற்கு திமுக தான் காரணம்னு அன்னையிலிருந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கரூர் நடந்த நாள்லேருந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னா நீங்கள் ஆட்சிக்கு 40 நாள் ஆச்சு இல்லை, நீங்கள் சிபிஐ விசாரணை நடக்கட்டும், இல்லை உச்சநீதிமன்றத்துடைய அதிகாரிகள் விசாரிக்கட்டும், உச்சநீதிமன்ற பார்வையில் ஒரு குழு விசாரிக்கட்டும், தமிழக அரசு ஒரு அதை மேல்முறையீடு செய்து நாங்கள் கூடுதலான ஆதாரங்களை தருகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் நீங்கள் ஏன் ஒரு குழு அமைத்து நீங்கள் ஏன் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்யக்கூடாது? ஒவ்வொரு மேடையிலையும் கரூர் கணக்கை தீக்காம விட மாட்டோம், கரூர் கணக்கை தீக்காம விட மாட்டோம். கரூர் கணக்குல கரூர்ல 41 பேர் என் மக்களை கொண்டதற்கு முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினும் ஒரு குடும்பமும் இதுக்கு பதில் சொல்லி ஆகணும். நீங்க லண்டனுக்கு போய் தப்பிச்சு போனா உண்டே ஒழிய இங்க ஒருபோதும் தமிழ்நாட்டில் நீங்க வாழ முடியாது. இது நான் வெளிப்படையா சொல்றேன். அதாவது வெளிப்படையா தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் அவங்க குடும்பம் லண்டனுக்கு தப்பிச்சு போயிருங்க, லண்டன்ல போய் நீங்க வாழ்ந்துக்கோங்க, நீங்க தமிழ்நாட்டிலே வாழ முடியாது, உங்களை சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. சும்மா விட மாட்டோம்னா வழக்கு போட்டு உள்ளதுக்கு வைக்க வேண்டியதானே. யார்